நாம இன்னைக்கு பார்க்க போது மிக முக்கியமான வெளிவாறு விளைவுகளால் எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும். இப்போ வெளிவாரி விளைவுகள் வெளிவாரி விளைவுகள் வெளிவாரி விளைவுகள் எவ்வாறு சந்தை தோல்வியை ஏற்படுத்தும். இப்போ வெளிவாரி விளைவால எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும் என்பதை கவனிங்கோ. இப்போ ஒரு சந்தை பொருளாதாரத்துல இயங்குற உற்பத்தியாளர் அவருடைய உற்பத்தியாளர் அங்க இருக்க நுகர்வோர் தன்னுடைய நுகர்வால வார தனிப்பட்ட நன்மைகளையும் தனிப்பட்ட செலவுகளையும் கருத்தில் எடுப்பான். அப்ப அவங்களுடைய உற்பத்தி நுகர்வால வார தனிப்பட்ட நன்மையும் தனிப்பட்ட செலவையும் தான் கருத்தில் எடுப்பாங்க. அப்ப தனிப்பட்ட நன்மை தனிப்பட்ட செலவுகளை கருத்தில் எடுத்தா அந்த உற்பத்தி நுகர்வு தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளும். தன்னுடைய உற்பத்தி நுகர்வாளர் சமூகத்தில் உள்ள ஏனைய பிரிவினர்களுக்கு வார வெளிவாரி விளைவுகள் சம்பந்தமா வெளிவாரி நன்மைகளையோ வெளிவாரி தீமைகளையும் போல என்ன செய்யப்படுறது இல்லை, கருத்தில் எடுக்க போறது இல்லை. அதுகளை என்ன செய்வாங்க, புறக்கணிப்பு செய்வாங்க. இதனூடாக அங்கு மிகை உற்பத்தி மிகை நுகர்வோ அல்லது குறை உற்பத்தி குறை நுகர்வோ போன்ற சமூக திறன் வாய்ந்த உத்தம உற்பத்தி நுகர்வு மட்டம் அடையப்படாது இருக்கும். இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அங்க என்ன உண்டாகும், சந்தை தோல்வி ஏற்படும். இதன் தியரி அவர் சந்தை பொருளாதாரத்துல இயங்குற தனியார் விலை பொறிமுறையின் ஊடாக அதை நம்ம கேள்வி நிரம்பலின் ஊடாக தனிப்பட்ட நலன் தனிப்பட்ட செலவுகளை மாத்திரம் கருத்தில் எடுத்துதான் உற்பத்தி நுகர்வு தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வார்கள். தன்னுடைய உற்பத்தி நுகர்வான சமூகத்தில் உள்ள ஏனைய பிரிவினர்களுக்கு வார வெளிவாரி விளைவுகள் சம்பந்தமா அவங்க என்ன செய்ய போறதில்லை, கருத்தில் எடுக்க போறதில்லை. அதுகளை புறக்கணிப்பாங்க. இதனால அங்க சமூகத்துக்கு தேவையான அளவை விடவும் மிகையான அல்லது குறையான உற்பத்தி நுகர்வு மட்டம் ஒன்று அடையப்படும். இது சமூக திறன்மிக்க உத்தம வெளியீட்டு மட்டத்தை அடைய மாட்டாது பிள்ளை. இதனூடாக அங்க வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அது என்ன உண்டு பண்ணும், சந்தை தோல்வி உண்டு பண்ணும் பிள்ளை. இப்ப அதான் நாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்த பிள்ளை பெரும்பாலும் நேர்கணிய வெளிவாரிகள் காணப்படும் போது சமூகத்துக்கு தேவையானதை விட குறைவான ஒரு வெளியீட்டு மட்டமும் அப்ப அங்க குறை உற்பத்தி குறை நுகர்வும், எதிர்கணிய வெளிவாரிகள் காணப்படும் போது சமூகத்துக்கு தேவையானதை விடவும் அதிகமான ஒரு வெளியீட்டு மட்டமும் மிக உற்பத்தி மிக நுகர்வும் காணப்படும் என்று சொல்லி பார்த்தோம். இதான் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை என்று சொல்றது. சரி, இப்ப கவனிங்கோ. இப்ப இந்த வெளிவாரிகளால சந்தை தோல்வி வாரத நம்ம 4 வெளிவாரிகள் இருக்கு. உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி, உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி, நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி, நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரி. சரி, இப்ப பாருங்க முதலாவது பிள்ளை. முதலாவது வெளிவாரின் முதலாவது வகை உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி. இப்போ உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரியால எவ்வாறு சந்தை தோல்வி வரப்போவது பிள்ளை. உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரியால் எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும். உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி எவ்வாறு சந்தை தோல்வியை உண்டு பண்ணும். நம்ம உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி உதாரணம் சொல்லுங்க. காடு வளர்க்கிறது, பூந்தோட்டங்கள் அமைக்கிறது, என்ன தொழில் பயிற்சி நிலையங்களை உருவாக்குறது, இதுகெல்லாம் உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி. இந்த உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரின் ஊடாக எவ்வாறு சந்தை தோல்வி வரும் தான் வினா. உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரியானது எவ்வாறு வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மையை ஏற்படுத்தும் விளக்குக, வரைபட உதவி கொண்டு விளக்குக. அப்ப உற்பத்தியில வார நேர்கணிய வெளிவாரிகளில் நாம எவ்வாறு உற்பத்தியில வார நேர்கணிய வெளிவாரியின் ஊடாக சந்தை தோல்வி ஏற்படும் என்பதை நாம ஒரு வரைபடத்துல காட்டவும் முடியும். கவனிச்சு பாருங்க. வரைபடம் உற்பத்தியில் ஏற்படுகிற நேர்கணிய வெளிவாரின் ஊடாக எவ்வாறு சந்தை தோல்வி வரும். அவனுங்க 2 அச்சுகள், 2 அச்சுகள்ல நிலைக்குத்தச்சு பெரும்பாலும் நாங்க எடுப்போம் விலை அல்லது செலவு அல்லது நலன். இது 3ஐயும் போட்டுக்கலாம். விலை, செலவு, நலன்.
கிடையச்சுப்பிள்ளை தொகை தொகை என்ன அலைகளா இந்த இடத்துல தொகை என்பது அலைகள் குவான்டிட்டி தொகை அலைகள் அப்ப நிலைக்குத்தச்சில விலையும் கிடையச்சில தொகையும் வரப்போகுது அப்ப நீங்க இங்க ஒரு எடுகோல் எடுத்துக்க போறோம் இப்ப உற்பத்தியில நேர்க்கடிய வெளிவாரிகளை நம்ம காட்டும் போது ஒரு எடுகோல் எடுத்துக்கணும் நுகர்வில் அங்க என்ன கிடையாது வெளிவாரிகள் கிடையாதுன்னு சொல்லி அப்ப உற்பத்தியில நேர்க்கடிய வெளிவாரி நம்ம காட்டுக்கு நுகர்வுல வெளிவாரி கிடையாதுன்னு சொல்லி எடுத்துப்போம் இப்போ முதலாவது நாம தந்தையின்படி தமிழிலேயே நமக்கு இரு எடுக்கணும் சந்தையின்படி சமநிலையை நமக்கு இரு எடுக்கணும் அப்ப சந்தையின்படி சமநிலை என்பது பார்த்து கொடுங்க முதலாவது கோடு குறை எல்லை எல்லை தனியார் நன்மை மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட் நான் முதலாவது அப்ப எல்லை தனியார் நன்மை அப்ப எல்லை தனியார் நன்மை எம்பிபி கேள்வி கோடு மாதிரி வரும் அப்ப எம்பிபி எம்பிபி எல்லை தனியார் நன்மை இது முதலாவது கோடு எல்லை தனியார் நன்மை அதே மாதிரி பிள்ளைகள் எல்லை தனியார் செலவு எல்லை தனியார் செலவு பிள்ளைகள் எல்லை தனியார் செலவு எம்பிசி எம்பிசி எல்லை தனியார் செலவு எம்பிசி எல்லை தனியார் செலவு சரி இப்போ இந்த ரெண்டு கோடுகளும் சந்திக்கும் போதுதான பிள்ளைகள் அங்கு சந்தையின்படி சமநிலை உருவாகும் இது தனியார் நன்மை இது தனியாருடைய செலவு அப்ப தனியார் வள ஒதுக்கீடு தொடர்பான தீர்மானம் எடுக்க இந்த ரெண்டு காரணம் தானே கருத்தில் எடுப்பார் தனியாருக்கு கிடைக்கிற நன்மை என்ன தனியாருக்கு ஏற்படுகிற செலவு என்ன அப்ப எல்லை தனியார் நன்மையும் கேள்விக்கோடு மாதிரி எல்லை தனியார் செலவும் நிரம்பல் கோடு மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு கோடு ஒரு இடத்துல சந்திக்கும் போதுதான் பிள்ளைகள் இந்த ரெண்டு கோடு ஒரு இடத்துல சந்திக்கும் போதுதான் அங்கு சந்தையின்படி சமநிலை உருவாகும் பாருங்க இப்போ இஎம் சொல்லுவோம் ஈக்விபிரியம் ஆஃப் மார்க்கெட் இப்போ இது பிஎம் போட்டுக்கிறோம் பிரைஸ் ஆஃப் மார்க்கெட் சில வேலை பிரைவேட் போடுவாங்க பிரைஸ் ஆஃப் பிரைவேட் போடுவாங்க பிபி என்று போடுவாங்க பிரைஸ் ஆஃப் பிரைவேட் என்ன போட்டுருக்கு பிரைஸ் ஆஃப் மார்க்கெட் சந்தையில் நிலவுகிற விலை இது பாருங்க குவான்டிட்டி ஆஃப் மார்க்கெட் சந்தையில் நிலவுகிற தொகை அப்ப நம்ம இதுவரைக்கும் கிரியிருக்கோம் ஒரு சந்தை பொருளாதாரத்துல உற்பத்தியாளர் ஒரு உற்பத்தி தொடர்பான தீர்மானம் எடுக்கும் போது அவங்க கவர்த்துல எடுக்கிற ரெண்டு காரணம் தான் ஒன்று அந்த உற்பத்தியால ஏற்படுகிற செலவு என்ன அந்த உற்பத்தியால வரக்கூடிய நன்மை என்ன அப்ப எல்லை தனியார் நன்மைகளையும் எல்லை தனியார் செலவுகளையும் மாத்திரம் கருத்தில் எடுத்துதான் அங்க இருக்க உற்பத்தியாளர் நுகர்வோர தீர்மானம் மேற்கொள்வார் அப்ப அதன்படி எல்லை தனியார் நன்மை மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட் எல்லை தனியார் செலவு மார்ஜினல் பிரைவேட் காஸ்ட் இது ரெண்டும் சந்திக்கும் போதுதான் பிள்ளைகள் அங்கு சந்தையின்படி விலையும் சந்தையின்படி வெளியீட்டின் அளவும் வந்து சேரும் இப்ப இதுக்கு பிறகுதான் நாங்க வெளிவாரியை காட்ட போறோம் அப்ப இப்ப வரைக்கும் நாங்க இன்னும் வெளிவாரி காட்டல இப்ப இங்க கீழே இருக்கோம் ரெண்டு கோடுகள் என்ன ரெண்டு கோடு சந்தை பொருளாதாரத்துல உற்பத்தியாளரோ நுகர்வோரோ தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது கருத்தில் எடுக்கிற ரெண்டு காரணம் என்ன தனிப்பட்ட செலவு என்ன தனிப்பட்ட நன்மை என்ன அப்ப இந்த கோடுகள் என்ன பாருங்க இது என்ன கோடை காட்டும் எல்லை தனியார் செலவு நம்மளுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தின முன்னுக்கு ஒரு சார்ட்ல விளங்கப்படுத்தின தானே பெரும்பாலும் நாங்க நுகர்வில வெளிவாரியை காட்டுவோம் என்ன கோட்ல நுகர்வுல வெளிவாரியை காட்டுவோம் என்ன கோட்ல கேள்வி கோட்லயும் உற்பத்தியில வெளிவாரியை காட்டுவோம் நிரம்பல் கோட்லயும் செலவென்ற வார்த்தை எதோட சம்பந்தப்படும் உற்பத்தியோடையும் நன்மை என்ற வார்த்தை எதோட சம்பந்தப்படும் நுகர்வோடையும் சம்பந்தப்படும் அதனால கேள்வி கோடு மாதிரி இது நிரம்பல் கோடு மாதிரி சரி முதல் இதோட கேள்வி கோடுங்களே நாங்க வெளிவாரிக்கிறோம் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க அடையாளங்கள் போட்டு கொடுங்க
எல்லை தனியார் நன்மை மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட் MPB. அந்த உங்களோட பேர்கள் எல்லாம் போட்டு விட்டுருங்க. அந்த யூசர் சைபர் 116 இப்ப அவெல்லாம் ரிமூவ் பண்ணி விட போறேன். அப்புறம் ராணாலாம் இங்கே யாரில் கிளாஸ்ல பேரை போட்டு விடுங்க. இல்லாட்டா வேற வேற ஜாயின் பண்ணீங்கன்னா மேல டச் பண்ண ரீநேம் காட்டும். அதை எடிட் பண்ணி விடுங்க. உங்க பேரை போட்டு விடுங்க. நீ என்ன பேரு கேடியா? தனியார் செலவு எல்லை தனியார் நன்மை அதன் அடிப்படையில் தான் பிள்ளைகள் அங்க சந்தையில் நிலவுகிற சமநிலை உருவாகும். அப்ப சந்தை நிலவுகிற சமநிலையின்படி PM PM பிரைஸ் ஆஃப் மார்க்கெட் சந்தையில் நிலவும் விலை. இதுகளை குறிச்சு கொள்ளுங்க. பக்கத்தில் குறிச்சு கொள்ளுங்க. முதல் வரைபடத்துக்கு மட்டும் கேளுங்க. மற்றதுக்கு நீங்க கேட்கலாம். சந்தையில் நிலவும் விலை EM சந்தையின் சமநிலை சந்தையின்படி சமநிலை QM சந்தையின் வெளியீடு சந்தையின்படி வெளியீடு. சந்தையின் வெளியீடு தனியார் வெளியீடு என்று சொல்லலாம். சந்தையின் வெளியீடு தனியார் வெளியீடு என்று சொல்லலாம். MPB எல்லை தனியார் நன்மை, MPC எல்லை தனியார் செலவு, PM சந்தையில் நிலவும் விலை, EM சந்தையின்படி சமநிலை, QM சந்தையில் நிலவும் வெளியீடு என்று சொல்லுவோம். சந்தையில் நிலவும் வெளியீடு என்று சொல்லுவோம். வாங்க. இப்ப உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி வருது. இப்ப உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரினூடாக எவ்வாறு சந்தை தோல்வி வரப்போகுது? இதுக்கு என்ன உதாரணம்? உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரிக்கு உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. 2-3 உதாரணம் போட்டுக்கொள்ளுங்க. காடு வளர்ப்பு, பூந்தோட்டம் அமைத்தல், தொழிற்பயிற்சி நிலையம் உருவாக்குதல், இதெல்லாம் உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி பிழை. காடு வளர்க்கிறது, பூந்தோட்டம் உருவாக்குறது, தொழிற்பயிற்சி நிலையங்கள் உருவாக்குறது பிள்ளை. இவையெல்லாம் உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி. இப்போ இந்த உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரிகளை சந்தை பொருளாதாரத்துல புறக்கணிக்க போறாங்க. அதை கருத்தில் எடுக்க போறது இல்லை. அப்ப உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி விளைவுகள் சந்தையாளர்களை கன்சிடர் பண்ண போறது இல்லை. சரி, கவனிச்சுக்கொள்ள விஷயத்த ஒரு வரைபடம் விலை கேட்டீங்கன்னா மற்றெல்லாம் நீங்க கீறலாம், சுயமாவே கீரிக்கலாம். இங்க பாருங்க பிள்ளைங்க. இப்ப நாம உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரிகளை தானமா காட்ட போறோம் வரைபடத்துல. வரைபடத்துல உற்பத்தியில நேர்கணி வெளிவாரியா ஒரு 5 நிமிஷம் மார்க் பண்ணி கொடுங்க. ஒரு முக்கியமான அழகு. இப்ப விலை கொடுங்க ஒரு விஷயம். உற்பத்தியில வெளிவாரிய காட்டேக்க அங்க ஒரு எடுகோல் எடுத்துக்கொள்ளணும். நுகர்வில் என்ன கிடையாது, வெளிவாரிகள் இல்லைன்னு சொல்லி. நீங்க உற்பத்தியில வெளிவாரியை காட்டும் போது பிள்ளைகள் அங்க ஒரு எடுகோல் எடுத்துக்கணும். நுகர்வுல வெளிவாரி இல்லைன்னு சொல்லி.
நீங்க நுகர்விலே வெளிவாரி எடுத்துக்கிறீங்கன்னா கீற முடியாம இல்ல. பட் இந்த தியரியை நாம விளங்குறதுக்கு பிள்ளை உற்பத்தியில வெளிவாரிய காட்டைக்கு ஒரு எடுக்கோள் எடுத்துக்கணும். நுகர்வில் அங்க என்ன கிடையாது, வெளிவாரிகள் இல்லைன்னு சொல்லு. அப்ப பாருங்க பிள்ளைப்போ உற்பத்தியில வெளிவாரி வந்தா அப்ப எம்பிசி கோடு இங்க தானே வரும், நிரம்பல் கோட்ல தானே மாற்றம் வரும். ஏன்னா அப்ப அங்க என்ன நடக்குது, அப்ப உற்பத்தியோட சம்பந்தப்பட்டது எம்பிசி எல்லை தனியார் செலவு. எல்லை தனியார் செலவுல ஆரம்பிச்சா என்னத்தனமா முடிக்கணும், எல்லை சமூக செலவுல முடிக்கணும். அப்ப எல்லை தனியார் செலவோட என்ன சேரப்போகுது, உற்பத்தியில் என்ன வெளிவாரி, நேர்கணிய வெளிவாரி சேர்ந்தா அந்த உற்பத்தியால சமூகத்தில் இருக்க ஏனைய பிரிவினர்களுக்கு நன்மையா தீமையா, நன்மை. அப்ப என்ன நடக்கும், சமூக செலவுக்கு என்ன நடக்கும், அந்த கதை. இது எல்லை தனிப்பட்ட செலவு, செலவோட என்ன சேர்ந்தா நன்மை சேர்ந்தா வார சமூக செலவு என்ன செய்யும், குறையும். அதற்கு செலவோட என்ன சேர்ந்தா நன்மை சேர்ந்தா வார சமூக செலவு குறையும். அப்ப இங்க எல்லை தனிப்பட்ட செலவை விட எல்லை சமூக செலவு எவ்வாறு இருக்கும், குறைவா இருக்கும். அப்ப இங்க சமூக செலவு குறைவா தானே வரப்போகுது. அப்ப இதுதான் நம்ம எல்லை தனிப்பட்ட செலவு எம்பிசி. அப்ப இந்த எல்லை தனிப்பட்ட செலவை விட எல்லை சமூக செலவு எப்படி காணப்படும், குறைவா காணப்படும். அப்ப கோடு மேல் நோக்கியா கீழ் நோக்கியா, கீழ் நோக்கி நகர்ப்புற. அப்போ ஒரு கோடுக்கு இருப்போம் நம்ம இப்படி ஒரு கோடுக்கு வருவோம். இதை நம்ம சொல்லுவோம் எம்எஸ்சி. எம்எஸ்சி அப்ப எம்எஸ்சி பிள்ளைகள் அப்ப கோடு அப்படியே கீழ் நோக்கி நகருது, அங்கு சொல்லி காட்டிக்கொள்ளுங்க எம்எஸ்சி. இந்த இடைவெளி கவனிக்கணும், இந்த இடைவெளி உற்பத்தியில் என்ன வெளிவாரி, நேர்கணிய வெளிவாரி. இந்த இடைவெளி தான் உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி. சரி, இங்க கவனிச்சுக்கொள்ள விஷயத்தை. இப்ப உங்களுக்கு சந்தையின்படி சமநிலை பார்க்கணும்டா, தனியாரின் சந்தையின்படி சமநிலை பார்க்கணும்டா நீங்க பார்க்கணும் எம்பிபியும் எம்பிசியும் எங்க சந்திக்குதுன்னு பாருங்க. அப்ப எம்பிபி இந்த இருக்கு, எம்பிபி இந்த இருக்குமா, எம்பிசி அது ரெண்டு சந்திக்கும் போதுதான் சந்தையின்படி சமநிலை பிஎம், சந்தையின்படி சமநிலை விலை பிஎம், சந்தையின்படி சமநிலை வெளியீடு கியூஎம். ஆனா சமூகத்துக்கு உகந்த சமநிலை பார்க்கணும் எப்படி, சமூகத்துக்கு உகந்த சமநிலை பார்க்கணும் எப்படி, சமூக நன்மையும் சமூக செலவு சமப்படும். எதுவுமே சமப்படணும், சமூக நன்மையும் சமூக செலவு. இப்ப நீங்க கீரிட்டீங்க, என்ன கூட கீரிட்டீங்க, எம்எஸ்சி கிரியாச்சா. அப்ப எல்லை சமூக செலவு கிரியாச்சு. அப்ப சமூக நன்மை எங்க, சமூக நன்மை எங்கன்னு சொல்லி கேட்டா நாம இங்க ஒரு எடுகோல் எடுத்தோம். உற்பத்தியில வெளிவாரி கீரைக்கு அங்க நுகர்வில் என்ன கிடையாது, வெளிவாரி கிடையாதுன்னு சொல்லி. அப்ப நுகர்வுல வெளிவாரி இல்லைன்னு சொன்னா அப்ப எம்பிபி இதோட நம்ம வெளிவாரியை சேர்ப்போம். அப்ப அங்க நுகர்வுல என்ன இல்லை, வெளிவாரி இல்லாட்டி எம்பிபி எதுக்கு சமனா இருக்கும், எம்எஸ்பிக்கு எப்படி இருக்கும், சமனா இருக்கும் தானே. அப்ப இந்த எம்பிபி கோடு தான் என்னவா இருக்கும், எம்எஸ்பி கோடாவும் இருக்கும். எண்ணத்துல வெளிவாரி காட்டேக்க உற்பத்தியில வெளிவாரியை காட்டும் போது அங்க என்ன அந்த எடுகோல் எடுத்துக்கணும், நுகர்வுல வெளிவாரி இல்ல பிள்ளைகள். அப்ப அங்க எதுவும் சமனா இருக்கும், என்பிபியும் எம்எஸ்பியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமனர். இப்ப பாருங்க சமூகத்துக்கு உகந்த சமநிலை. இப்ப எதுவும் சந்திக்கிற பிள்ளையா இருக்கணும், எம்எஸ்சி கோடு எம்எஸ்சி எம்எஸ்பி. அப்ப அது ரெண்டும் சந்திக்கிறீங்கன்னா தானே பிள்ளைகள். அந்த பாயிண்ட் தான் நம்ம சொல்லுவோம் சமூகத்துக்கு உகந்த சமநிலை, ஈக்விபிரியம் ஆஃப் சொசைட்டி, இஎஸ் போடுறது பாருங்க, சமூகத்துக்கு உகந்த சமநிலை. அப்ப அதை அப்படியே கீழே இணைச்சிங்கன்னா பிள்ளைகள் ஒரு விலை வருமா சொல்லுவோம் பிள்ளைகள், பிரைஸ் ஆஃப் சொசைட்டி, சமூகத்துக்கு உகந்த விலை பிள்ளைகளா. கீழே ஒரு அளவு வரும் பாருங்க பிள்ளைகள், சொல்லுவோம் நாங்க குவான்டிட்டி ஆஃப் சொசைட்டி, கியூஎஸ்ன்னு போட்டுருக்கேன். குவான்டிட்டி ஆஃப் சொசைட்டி சமூகத்துக்கு உகந்த தொகை. அப்ப அதன்படி பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு உகந்த சமநிலை இஎஸ், சமூகம் விரும்புகிற விலை பிஎஸ், சமூகம் விரும்புகிற வெளியீட்டின் அளவு என்னமா கியூஎஸ். சரி, இப்ப பாருங்க விஷயத்துக்கு. இப்ப இந்த வரைபடத்தின்படி சமூகம் விரும்புகிற வெளியீட்டு மட்டம் எது, என்னோட சமூகம் விரும்புகிற வெளியீட்டு மட்டம் எது, கியூஎஸ். அதான சமூகத்துக்குரிய வெளியீடு.
அப்ப சமூகம் விரும்புகிற வெளியீட்டு மட்டம் பிள்ளைகள் QS, குவான்டிட்டி ஆஃப் சொசைட்டி. ஆனா சந்தையில காணப்படுகிற வெளியீடு எது? QM. அப்ப சமூகத்துக்கு தேவையான சமூகம் விரும்புகிற வெளியீட்டு மட்டத்தை விடவும் சந்தையின் வெளியீடு எப்படி இருக்கு? குறைவா தானே காணப்படுது பிள்ளைகள். அப்போ சந்தையின் வெளியீடு குறைவா இருக்குன்னா அப்ப இந்த இடைவெளியை நாங்க சொல்லுவோம் என்ன உற்பத்தி? குறை உற்பத்தி மட்டம். என்ன சொல்லுவோம்? குறை உற்பத்தி மட்டம். சரியா படிச்சு தேரி. அப்ப உற்பத்தியில் என்ன வெளிவாரி இருந்தா நேர்கணிய வெளிவாரி ஒன்று காணப்பட்டா அங்க என்ன உற்பத்தி காணப்படும்? குறை உற்பத்தி தானே காணப்படும். அதான் இங்க காட்டு. அப்ப சமூகத்துக்கு தேவையான சமூகம் விரும்புகிற வெளியீட்டு மட்டம் எதுவாக இருக்கும்? QS. ஆனா தற்போது சந்தையில் காணப்படுகிற வெளியீடு எதுவா இருக்கு? QM. அப்ப சமூகத்துக்கு உகந்த வெளியீட்டை விடவும் சந்தையில நிலவுகிற வெளியீடு எப்படி காணப்படுது பிள்ளைகள்? குறைவா இருக்குண்டா அப்ப அங்க என்ன தோன்றும்? குறை உற்பத்தி மட்டம் ஒன்று தோற்றமடையும் பிள்ளை. ஓகே, சரி. அப்ப இதே மாதிரி மற்றதுக்கு நீங்க கிரி கொள்ளுங்க, மற்றதுகளுக்கான அடையாளம் போட்டு கொள்ளுங்க. போ பிள்ளை பிள்ளை அப்ப QM எல்லாம் சரியா? அடுத்து MSC எல்லை சமூக செலவு, MSB எல்லை சமூக நலன், வேற ES சமூகத்துக்கு சமூகத்துக்கு உகந்த சமநிலை, சமூகத்துக்கு உகந்த சமநிலை. அடுத்து PS சமூகத்துக்கு உகந்த விலை, சமூகத்துக்கு உகந்த உத்தம விலை. அடுத்து QS சமூகத்துக்கு உகந்த உத்தம வெளியீடு. இவ்வளவு விஷயம் நோட் பண்ணிக்கணும். சமூகத்துக்கு வந்து உத்தம வெளியீடு கட்டாயம் இதெல்லாம் நீங்க கீறி எடுத்துடணுமா? ஏன்னா இப்ப குறியீடுகள் மட்டும் போடுறது இப்ப இந்த குறியீடுகளுக்கு என்ன விளக்கம்னு இப்ப வரைபடம் எல்லாத்தையும் காட்ட எழுதுதா? அப்ப இப்படி சைட்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிடு. ஓகே பிள்ளை. இப்ப அங்க மிக உற்பத்தி வருதா குறை உற்பத்தி வருதா? மிக உற்பத்தி. எந்த அளவுக்குமா மிக உற்பத்தி? அதையும் போட்டுக் கொடுங்க. மிக உற்பத்தி சரி. குறை உற்பத்திமா எந்த அளவுக்கு குறை உற்பத்தி? QS-க்கும் QM-க்கும் அறியலாம். QS QM குறை உற்பத்தி மட்டம். குறை உற்பத்தி மட்டம். குறை உற்பத்தி மட்டம். குறை உற்பத்தி மட்டும். ஓகே அப்படி சரி. இதான் அந்த வரைபடம். படி விலை கொடுங்க. சரி இப்படி அப்போ அந்த ஸ்பேஸோட நிரப்பிக்கணும். இப்போ அப்ப உற்பத்தியில என்ன வெளிவாரிகள் காணப்படும் போது, நேர்கணிய வெளிவாரிகள் காணப்படும் போது அந்த உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி விளைவுகள் சந்தை பொருளாதாரத்தில் என்ன செய்வதால் புறக்கணிப்பு செய்யப்படுவதனால் அங்க என்ன தோற்றமடையும்? மிகை உற்பத்தி மட்டம் தோன்றி சரி சரி குறை உற்பத்தி மட்டம் தோன்றி சமூக திறன்மிக்க உத்தம வெளியீட்டு மட்டம் அடையப்படாதிருக்கும். இதனால் வள ஒதுக்கீட்டில் வள பகிர்வில் வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அது சந்தை தோல்வியை ஏற்படுத்தி விடுகிறது. உற்பத்தியில என்ன வெளிவாரி? நேர்கணி வெளிவாரியால சந்தை தோல்வியாளர்கள். சரியா காமிச்சு பாருங்க. அப்ப உற்பத்தியில வாரு
நேர்கணிய வெளிவாரி விளைவுகளால் சந்தை தோல்வி வார விதம் தான் இப்ப நாங்க வரைபடத்தில் விளங்கப்படுத்திருக்க வெளிக்கொண்டு உற்பத்தி என்ன வெளிவாரி வரைக்கு நேர்கணிய வெளிவாரி வரைக்கப்படேன் அங்கு எல்லை தனிப்பட்ட செலவை விட எல்லை சமூக செலவு குறைவாக இருக்கும். அப்ப தனிப்பட்ட செலவை விட சமூக செலவு குறைவாக இருப்பதனால் பார்த்துக் கொள்ளுங்க. அப்போ இதுதான் உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி விளைவு வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை எப்படி ஏற்படுத்தும் கேட்டா இதுதான் ஆன்சர். வள ஒதுக்கீட்டு வினைத்திறனின்மைக்கு நாங்க 2 விளக்கம் சொன்னோம். ஒன்று விலை எல்லை செலவுக்கு சமப்படாதிருக்க நிலைமை, அல்லது சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானதை விட மிகையாகவும் சில உற்பத்திகள் சமூகத்துக்கு தேவையானதை விட குறைவாகும். அங்க என்ன காணப்படுகிறது? மிகை உற்பத்தியோ மிகை நுகர்வோர் என குறை உற்பத்தியோ குறை நுகர்வோர். இங்க என்ன காணப்படும் சொல்லுங்க? குறை உற்பத்தியா மிகை உற்பத்தியா? குறை உற்பத்தி. அப்ப சமூகம் விரும்புகிற வெளியீட்டின் அளவு எது? QS. சந்தையில காணப்படுகிற வெளியீட்டின் அளவு QM. அப்ப சமூகத்துக்கு தேவையான உகந்த உத்தம வெளியீட்டை விட சந்தையின் வெளியீடு எப்படி காணப்படுது பிள்ளை? குறைவா காணப்படுதுன்னா அப்ப அங்க என்ன தோற்றம் அடைஞ்சு? குறை உற்பத்தி மட்டும் தோற்றம் அடைஞ்சு அதனூடாக வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி அது என்னத்தை உண்டு பண்ணும்? சந்தை தோல்வியை உண்டு பண்ணும் பிள்ளை. இதுதான் அந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை. இதுதான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மைன்னு சொல்லுங்க. ஓகே, அங்க இன்னொரு விஷயம் விளங்கப்படுத்தலாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம். இப்போ இந்த உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி உள்ள போது சந்தையில நிலவர விலை என்ன? சந்தையில நிலவர விலை எது சொல்லுங்க? PM. ஆனா சமூகத்துக்கு உகந்த விலை எது? PS. அப்ப சமூகத்துக்கு உகந்த விலையை விட சந்தை விலை எப்படி இருக்கு? உயர்வத்தனை மாறி வச்சீங்கன்னா சந்தை விலையை விட சமூகத்துக்கு உகந்த விலை எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. இதெல்லாம் பகுதி ஒண்ணு போட்டு விடுவோம். அப்ப உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரியின் போது சமூகத்துக்கு உகந்த விலையை விட சந்தையின் விலை எப்படி இருக்கும்? உயர்வா இருக்கும். மாறி வச்சீங்கன்னா சந்தையில் நிலவர விலையை விட சமூகத்துக்கான விலை எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். நீங்க அதுக்கு வரைபடம் பார்த்துதான் பதில் சொல்லணும். அப்ப அந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கு எந்த விலை அதிகமா இருக்கு? சந்தை விலையா சமூகத்துக்கு உகந்த விலையா? சந்தை விலை உயர்வு. சமூகத்துக்கு உகந்த விலை சந்தை விலையை விட எப்படி இருக்கு? குறைவா இருக்கும். அதை அந்த ஸ்பேஸ்ல நோட் பண்ணிக்கணும். இதுல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கா? அதுல எழுதி. உற்பத்தியில் நேர்கணிய வெளிவாரி விளைவின் போது விளைவின் போது சமூகத்துக்கு உகந்த விலையை விட சந்தையில் நிலவும் விலையானது எவ்வாறு காணப்படும்? உயர்வாக காணப்படும். சரி, அப்படி சரி பிள்ளைப்போ இதுல இன்னொரு விஷயம், அது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் தான், பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த வெளிவாரிகளால் ஏற்படக்கூடிய மீள முடியா இழப்பு, வெளிவாரிகளால் ஏற்படக்கூடிய மீள முடியா இழப்புகளை நாங்க ஏற்கனவே தேர்ச்சி 3ல படிச்சிருக்கோம் தானே? வரி, மானியம், கட்டுப்பாட்டு விலை, அதெல்லாம் இந்த கிழமை அடுத்த கிழமை உங்களுக்கு அது ஃபுல்லா முடிச்சிருக்கோம்னா வரி, மானியம், கட்டுப்பாட்டு விலைகள். அப்ப அதுகளை நாங்க மீள முடியா இழப்பு பார்த்து தானே? அதே தியரி தான் இங்கேயும் வரப்போகுது. அப்ப மீள முடியா இழப்பு என்பது மலைய விலைகளுக்கும் டெட் வெயிட் லொஸ்ட்னு சொல்லுவாங்கன்னா, மீள முடியா இழப்பு என்பது எப்படி பார்க்கணும்? வெளிவாரிகளின் ஊடாக மீள முடிய இழப்பு பார்க்கிற விதம் நான் பார்த்து கொடுப்போம். விலை கொடுங்க, ட்ரிக்கா விலை கொடுங்க. இப்போ இங்க மிக உற்பத்தியா குறை உற்பத்தியா இருக்கு? குறை உற்பத்தி. என்னமா
சமூகம் விரும்புகிற வெளியீடு QS, சந்தையில காணப்படுகிற வெளியீடு QF. அப்ப எப்பவுமே இந்த சந்தையில காணப்படுற வெளியீடு இருக்குதானே, அது கூட மேலக்கீறணும். அது கூட அப்படியே மேலக்கீற அந்த 2 கோடுகளை சந்திக்கிற புள்ளி இருக்குமா, அந்த புள்ளிகளை அப்படி டொட் பண்ணி கொடுங்க. இந்த 2 புள்ளிகளும் ஏற்கனவே சந்திச்ச ஒரு புள்ளி இருக்குதானே, சமூகத்துக்கு வந்து சமநிலை, அந்த 3 புள்ளியையும் இணைக்கவாறு இந்த முக்கோண பரப்பத்தான் சொல்லுவாங்க பிள்ளைகள். உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரி விளைவாட மீள முடியாது. எது கூட சந்தையில காணப்படுற வெளியீட்டு கூட மேலக்கிருங்க. சந்தையில காணப்படுற வெளியீட்டினூடாக அப்படியே மேலக்கிரும் போது இந்த MPC கோட்டுக்கும் MSC கோட்டுக்கும் உள்ள அந்த இடைவெளி தூரம் இருக்கல்ல, அந்த தூரத்தை இணைக்கவாறு அப்படியே பிள்ளைகள் சமூகத்துக்கு உகந்த சமநிலையோடு இணைக்கவாறு முக்கோண பரப்பத்தை சொல்லுவோம் மீள முடியா இழப்பு என்று சொல்லுவாங்க. இதுதான் மீள முடியா இழப்பு வெளிவாரிகள். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது, 4 வரைபடத்திலே 4 விதமா வரும். அப்ப மீள முடியா இழப்பு என்பது பிள்ளை சந்தையில காணப்படுகிற வெளியீட்டினூடாக அப்படியே மேலக்கிருங்கோ, சந்தையின் வெளியீட்டினூடாக அப்படியே மேலக்கீரு இணைக்குவார அந்த முக்கோண பரப்பத்தை சொல்லுவோம் மீள முடியா இழப்பு என்று சொல்லுவோம். அப்ப இவ்வளவு விஷயம் எழுதி கொடுங்க. அப்ப உற்பத்தியில தோன்றுகிற நேர்கணிய வெளிவாரிகளால் எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும் என்பதுதான் இப்ப நாம இந்த வரைபடத்துல காட்டிருக்கோம். ஓகே தானே, சரி, இது அப்படியே விலை கொடுங்க. அப்ப உற்பத்தியில தோன்றுகிற நேர்கணிய வெளிவாரி விளைவுகளை சந்தை பொருளாதார புறக்கணிப்பு செய்வதனால் அப்ப அங்க மிக உற்பத்தியா குறை உற்பத்தியா பிள்ளை குறை உற்பத்தி மட்டம் தோன்றி சமூக திறன்மிக்க உத்தமமான வெளியீட்டு மட்டம் அடையப்படாதிருக்கும். இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு அதை என்னத்துக்கு இட்டு செல்லும், சந்தை தோல்விக்கு இட்டு செல்லும். எங்க சொல்லுங்க இருக்கா பாக்க சொல்லிதானே. உற்பத்தியில் தோன்றும் நேர்கணிய வெளிவாரி விளைவுகள் சந்தை பொருளாதாரத்தில் புறக்கணிக்கப்படுவதனால் அந்த சந்தையில் குறை உற்பத்தி மட்டம் தோன்றி சமூக திறன் வாய்ந்த உத்தம வெளியீட்டு மட்டம் அடையப்படாதிருக்கும். இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை தோன்றி சந்தை தோல்வி ஏற்படும். இதே உற்பத்தி அடுத்த நுகர்வு அப்படியே மாத்தி மாத்தி இருப்பாங்க. சரி, ஓகே. அவ உற்பத்தியில நேர்கணிய வெளிவாரிகளால் எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும் என்பதுதான் இப்ப பார்த்துமா. வாங்க அடுத்து தலைப்பு 2, உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி விளைவுகளால் சந்தை தோல்வி ஏற்படுதல். உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி விளைவால் சந்தை தோல்வி ஏற்படுதல். அப்ப நீங்க முதல்ல அந்த 2 அச்சுகளை கிரிக்கொள். உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரிகளால் சந்தை தோல்வி ஏற்படுதல். உற்பத்தியில எதிர்கணிய வெளிவாரியால எவ்வாறு சந்தை தோல்வி வரும். உற்பத்தியில எதிர்கணிய வெளிவாரியால் எவ்வாறு சந்தை தோல்வி வரும். விலை செலவு நலன், விலை செலவு நலன். சரி, வரி விலை கொடுங்க. இப்ப வளமையாக்குற முதல்ல வளமையாக்குற சமநிலை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லை தனியார் நன்மை
எல்லை தனியார் நன்மை மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட். எல்லை தனியார் செலவு மார்ஜினல் பிரைவேட் காஸ்ட். எல்லை தனியார் நன்மை எல்லை தனியார் செலவு. முதல்ல சந்தையின்படி சமநிலையை கீறிடுங்க. சந்தையின்படி சமநிலையை கீறிட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு தான் நீங்க வெளிவாரிகளை வரைவுல காட்டுங்க, என்னன்னா பிழைச்சிடும். இப்ப என்ன செய்யுங்க, இதெல்லாம் போட்டுக்கொள்ளுமா. அவளை இது சந்தையின்படி சமநிலை EM equilibrium of market. அப்ப அதுக்கான விலை பிரைஸ் ஆஃப் மார்க்கெட் சந்தையின்படி விலை. அடுத்து சந்தையின்படி வெளியீடு குவான்டிட்டி ஆஃப் மார்க்கெட் சந்தையின்படி வெளியீடு QP என்று போடுவான். குவான்டிட்டி ஆஃப் பிரைவேட் தனியாருக்கு உகந்த வெளியீடு, தனியார் வெளியீடு. கைட் புக்கில் பார்த்தா QPன்னு போட்டிருப்பாங்க, இது PP போட்டிருப்பாங்க, பிரைஸ் ஆஃப் பிரைவேட் எக்ஸல். சரி, இப்ப வாங்க வெளிவாரியை காட்டுப்போம். உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரி சொல்லுங்க. உதாரணம், உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரிக்கு உதாரணம் சொல்லுங்க. காடுகளை அழிக்கிறது, என்ன பிள்ளை, ரசாயன தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறது, அணு ஆயுத உற்பத்திகளை மேற்கொள்வது, இதெல்லாம் நம்ம உற்பத்தியில் என்ன வெளிவாரி, எதிர்க்கணிய வெளிவாரி. காடு அழிப்பு, ரசாயன தொழிற்சாலைகளை உருவாக்குறது, அணு ஆயுத உற்பத்திகளை மேற்கொள்றது, இதெல்லாம் பிள்ளை உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரி. சரி, இப்ப இந்த உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரிகள் உள்ள போது அதை சந்தை பொருளாதாரம் கருத்தில் எடுக்க மாட்டான பிள்ளை, கருத்தில் எடுக்க போறது கிடையாது. இப்ப உற்பத்தியில வெளிவாரி காட்டுக்கு என்ன எடுக்கோள், நுகர்விலங்கு என்ன கிடையாது, வெளிவாரி கிடையாது. அப்ப MPB எதுக்கு சமனா இருக்கும், MSBக்கு சமம். என்ன பிள்ளை, மார்ஜினல் சோசியல் பெனிஃபிட்டுக்கு சமனா. அப்ப வாங்க நம்ம கீறுவோம். எல்லை தனியார் செலவு மார்ஜினல் பிரைவேட் காஸ்ட், எல்லை சமூக செலவு மார்ஜினல் சோசியல் காஸ்ட். என்ன நடக்கும், சரி, அவ எல்லை தனியார் செலவோட அங்க சேர்வது என்ன சொல்லுது, உற்பத்தி என்ன வெளிவாரி, எதிர்க்கணிய வெளிவாரி. என்றா நன்மையா தீமையா, தீமை. செலவு தான் நம்ம சேருது. அப்ப செலவோட செலவு சேர்ந்தா அப்ப வார செலவு அதிகரிக்கும். அப்ப தனிப்பட்ட செலவோட வெளிவாரி செலவுன்னு சேர்ந்தா அப்ப வார சமூக செலவு அதிகரிக்கும். அப்ப அந்த தனிப்பட்ட செலவை விட சமூக செலவு எவ்வாறு காணப்படும், அதிகம். அப்ப கோடு மேல் நோக்கி தானே போகும். அப்படி இருங்க போம், அப்படி இருங்க, எப்படி இருங்கோ. இது எல்லை சமூக செலவு மார்ஜினல் சோசியல் காஸ்ட், மார்ஜினல் சோசியல் காஸ்ட். அடையாளம் காட்டிக்கொள்ளுங்க, அம்புக்குறி காட்டிக்கொள்ளுங்க, சரியா. இது ரெண்டுக்கும் உள்ள இடைவெளி உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி, உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி, உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி. சரியா பிள்ளை. இப்ப இது ரெண்டும் சந்திக்கும் போதுதான் MSCயும் MSBயும் சந்திக்கும் போதுதான் சமூகத்துக்கு உகந்த சமநிலை ES equilibrium of society. அப்படியே முன்னாடி நினைச்சிருக்கோம், அந்த விலைதான் சமூகத்துக்கு உகந்த விலை, பிரைஸ் ஆஃப் சொசைட்டி. அது கீழே உள்ள வெளியீடு தான் சமூகத்துக்கு உகந்த வெளியீடு, குவான்டிட்டி ஆஃப் சொசைட்டி. சமூகத்துக்கு உகந்த வெளியீடு குவான்டிட்டி ஆஃப் சொசைட்டி. சந்தையின்படி வெளியீட்டு மட்டம் QS, சந்தையின்படி வெளியீட்டு மட்டம் QM, சமூகத்துக்கு உகந்த வெளியீட்டு மட்டம் QS. அதே மாதிரி பிள்ளைகள் சமூகத்துக்கு உகந்த உத்தம விலை PSR இருக்கும் பிள்ளை, பிரைஸ் ஆஃப் சொசைட்டி. சரி, இப்ப விளக்கங்கள் ஏற்கனவே எழுதிதானே வச்சிருக்கீங்க ஒவ்வொன்றுக்கும், அப்ப திருப்பி அவசியம் இல்லை. சரி, இப்ப வாங்க விஷயத்துக்கு. இப்ப இங்க மிகையா குறையா, எப்படி பாப்பீங்க மிகையா குறையான்னு சொல்லி, சமூகத்துக்கு உகந்த வெளியீடு எதப்போ QS. அப்ப சமூகம் விரும்புகிற உத்தமமான வெளியீடு QS. ஆனா சந்தையில காணப்படுகிற அளவு எது QM.
அப்ப சமூகத்துக்கு தேவையானதை விடவும் சந்தையில வெளியீடு அதிகமா இருக்கா குறைவா இருக்க பிள்ளை சொல்லுங்க. சமூகத்துக்கு உகந்த வெளியீட்டை விட சந்தையில வெளியீடு எப்படி இருக்கு அதிகமா இருக்குண்டா அப்ப அங்க தோன்றுவது என்ன உற்பத்தி சொல்லுங்க மிகை உற்பத்தி மட்டம். சரியா கதை என்ன வெளிவாரிகளின் போது எதிர்கணிய வெளிவாரிகளின் போது நாங்க படிச்சிருக்கோம் அங்க என்ன காணப்படும் மிகை வெளியீட்டு மட்டம் காணப்படும் சொல்லுவோம். சமூகத்துக்கு தேவையான உத்தம வெளியீடு QS சந்தையில காணப்படுகிற வெளியீடு QL. அப்ப சமூகத்துக்கு தேவையான உத்தம வெளியீட்டை விடவும் சந்தையின் வெளியீடு எப்படி காணப்படுது போல அதிகமாக உயர்வாக காணப்படுவதனால் அப்ப அங்கு மிகை உற்பத்தி மட்டமானது தோற்றமடையும். மிகை உற்பத்தி மட்டம் தோற்றமடைஞ்சா இனி அங்கு சமூக திறன் மிக்க உத்தம வெளியீட்டு மட்டம் அடையப்படாதிருக்கும். இதனால் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு இதான் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மை. வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இன்மைக்குமா ரெண்டு அர்த்தமே மிகை உற்பத்தியும் வரலாம் குறை உற்பத்தியும் வரலாம் மிகை நுகர்வும் வரலாம் குறை நுகர்வு வரலாம். இங்க பாத்தீங்கன்னா மிகை உற்பத்தி இப்ப எதிர்கணிய வெளிவாரினா அந்த உற்பத்தியால மூன்றாம் தரப்பினர்களுக்கு தீமை தானே இருக்கு. ஆனா அதை பாருங்க அதிகமா உற்பத்தி செய்யறான் அப்ப அது தோல்விக்கு தானே இட்டு செல்லும். அதான் இந்த கதை சரி. அப்ப இங்க இருக்கும் மிக உற்பத்தி விலையை சொல்லுங்க. சமூகத்துக்கு உகந்த விலையை விட சந்தை விலை எப்படி இருக்குமா சமூகத்துக்கு உகந்த விலையை விடவும் சந்தையின் விலை எப்படி காணப்படுது குறைவா இருக்குது. இதெல்லாம் பகுதியுள்ள கேட்பாங்க. சமூகத்துக்கு உகந்த விலை PS சந்தையில நிலவுகிற விலை PM. அப்ப சமூகத்துக்கு உகந்த விலையை விட சந்தை விலையானது எவ்வாறு காணப்படும் குறைவாக காணப்படும். ஓகே சரி அந்த நோட் எழுதிக்கோமா எழுதிக்கணும். நிரப்பிட்டீங்க ஸ்பேஸ் நிரப்பிட்டீங்க அவருக்கு வாசிங்க வாசிங்க. உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி விளைவுகளானது சந்தை பொருளாதாரத்தில் புறக்கணிக்கப்படுவதனால் சந்தையில் மிகை உற்பத்தி மட்டம் தோன்றி சமூக திறன் வாய்ந்த உத்தமமான வெளியீட்டு மட்டம் உற்பத்தி மட்டம் அடையப்படாதிருக்கும். இதனால் வள ஒதுக்கீட்டில் அல்லது வள பகிர்வில் வினைத்திறன் இன்மை தோன்றி அங்க என்ன ஏற்படும் சந்தை தோல்வியாக ஏற்படும். குறை உற்பத்தி மட்டும் அந்த QSக்கும் QMக்கும் QMக்கும் குறை உற்பத்தி மட்டும் தோன்றும். இங்க மிக உற்பத்தி தானமா எதுக்கும் வேலை இப்ப QSக்கும் QMக்கும் மிக உற்பத்தி மட்டும் தோன்றும். மிக உற்பத்தி மட்டும் தோன்றும். ஓகே பிள்ளை அந்த விலை இருக்கா குறிச்சு கொள்ளுங்க பிள்ளை. அப்ப இங்க பாருங்க சமூகத்துக்கு உகந்த விலையை விடவும் சந்தையில காணப்படுகிற விலை குறைவா இருக்குன்னா எழுதி கொடுங்க போ. உற்பத்தியில் எதிர்கணிய வெளிவாரி விளைவுகளின் போது சமூகத்துக்கு உகந்த விலையை விட சந்தை நிலவும் விலையானது எவ்வாறு காணப்படும் அதிகமாக குறைவாக காணப்படும். ஓகே சரி. அதே மாதிரி அடுத்து நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரி முதல்ல ஆரம்ப சமநிலை இருக்கும். நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி எவ்வாறு சந்தை தொழில் நுகர்வில் நேர்கணிய வெளிவாரி
நுகர்வுல நேர்கணி வெளிவாறு என்ன? நுகர்வில் வெளிவாறு நன்மை. நுகர்வில் வெளிவாறு நன்மை. ஒரு நபரிட நுகர்வு செயற்பாடு காரணமாக அதோட நேரடி தொடர்புகள் ஏதுமற்ற பிரிதாட்கள் பெற்றுக் கொள்கிற நன்மையத்தான் சொல்லுவோம் நுகர்வில் நேர்கணிய வெளிவாறு. உதாரணம் சொல்லுங்க. நுகர்வில் நேர்கணிய வெளிவாரிக்கு உதாரணம் சொல்லுங்க. மேன்மை பொருட்கள் நுகர்வு தானே. கல்வி, சுகாதாரம், நோய் தடுப்பூசிகள் ஏற்றுக்கொண்டது பிள்ளை. அதெல்லாம் நுகர்வுல நேர்கணிய வெளிவாரிகள். கல்வி, சுகாதாரம், நோய் தடுப்பூசிகள் ஏற்றுக்கொள்ளுதல், ஆசன பட்டிகள் அணிஞ்சு கொண்டதெல்லாம் நுகர்வுல நேர்கணிய வெளிவாறு. இப்போ இதே மாதிரி தான் வரைபடம் வரப்போகுது. இதே மாதிரி தான் வரைபடம் வரப்போகுது. சரி, இங்க ஒரு கொஞ்சம் மீற முடிய இழப்பு கட்டினீங்களா? அங்க வித்தியாசம் வருமா? இப்ப நான் சொன்ன எது கூட கிரணும்? சந்தையில காணப்படுற வெளியீட்டு கூட இருக்கு. எது கூட இருங்க? இது சந்தையில வெளியீடு QM. அப்படி இருக்கீங்க மேல QM கூட மேல கீறி இந்த ரெண்டு கோடை சந்திக்கிற வர புள்ளியா அப்படி நீங்க தான் ஒரு முக்கோண வரப்பு உருவாக்கும். இந்த பரப்பு தான் இது. அதுதான் நிலப்பா. அதான் மீற முடியாது. சந்தையில காணப்படுற வெளியீட்டு கூட மேலக்கு இருக்கு. அப்படி சந்தையில காணப்படுற வெளியீட்டு கூட கீறி அந்த 3 புள்ளிகளை தொடுக்கவாறு அந்த முக்கோண பரப்பு தான் மீள முடியா இழப்பென்று சொல்லுவோம். இந்த 3 புள்ளியும் தொடுக்கவாறு முக்கோண பரப்பு தான் பிள்ளைகள் மீள முடியா இழப்பென்று சொல்லுவோம். சரி, அடுத்து நுகர்வுல நேர்கணிய வெளிவாரி. நுகர்வுல நேர்கணிய வெளிவாரி சொல்லுங்க போவோம். நுகர்வுல நேர்கணிய வெளிவாரி இப்போ அச்சுகள் ரெண்டு வளமையா பயன்படுத்துற அச்சுகள் தான். அதுல வித்தியாசம் இல்ல. செலவு நலன், செலவு நலன், இதுமா தொகை குவான்டிட்டி. சரி, முதலாவது பிள்ளை தீர்வோம். எல்லை தனியார் நன்மை, மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட் MPB. அடுத்துங்க எல்லை தனியார் செலவு, மார்ஜினல் பிரைவேட் காஸ்ட் MPC. அப்ப இந்த ரெண்டு கோடுகள் ஒரு இடத்துல சந்திக்கும் போது ஈக்விலிபிரியம் ஆஃப் மார்க்கெட், சந்தையின்படி உருவாகிற சமநிலை. அப்ப அதை இணைக்க வார வில வார தொகை. அதை இணைக்க வார வில வார தொகை. இது சந்தையின்படி காணப்படும் விலை பிரைஸ் ஆஃப் மார்க்கெட், சந்தையின்படி நிலவுகிற நுகர்வு மட்டம் QN. இந்த இடத்துல உற்பத்தி மீது தான் நுகர்வு மீது தான் எடுத்துக்கணும். அப்ப சந்தையில நிலவுகிற நுகர்வு மட்டம் QN, விலை மட்டம் P. சரி, சரியா? இப்போ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் எதுக்கு வச்சிருக்கான் தெரியுமா? ஒரு ஆள் நம்பரை சேவ் பண்ணாத போது ஆளை என்ன செய்ய அடையாளம் தான். அதுக்கு தான் வச்சிருக்குது. மற்றபடி உங்களை கண்டு கடத்திட்டு போறதுக்கு அதுக்கெல்லாம் இருந்து பூனை விட்டு மூஞ்சி இல்லை. இப்போ ஒரு கோல்டுன்னு ஒரு சேர் ஒருத்தர் வேறையா இருக்கு. ஒரு 2 கிழமை அப்படி டியூப் கிடைக்கிறாரு. சரி, உங்களோட டியூப் நல்லா இருக்கு, யூடியூப்ல பார்த்து எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லு. சரி, இப்போ எனக்கும் அது டைம் ஒன்றும் இல்லை அனுப்புறதுக்கு. நானும் மறந்து போறேன். லியோவே கேட்கிறாரு. நம்மள்ட்ட கேட்கிறாரு, பிரச்சனை இல்லை. ரைட், டியூட்ன்றது ஒருத்தருடைய அசெட் தானே. நான் அப்படிதான் அன்னைக்கு ஒரு பாக்குறேன். என்ன கருக்கள் டியூட்டியா ஒரு குரூப்ல கேட்கறாங்க, என்னோட டியூட் நிக்குது. அது தேசிய கல்வி நிறுவன குரூப் ஒன்று இருக்கு வாட்ஸ்அப். அப்ப அதுல என்ன கருக்கள் டியூட் யார் சரி அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி ஒரு டீச்சர் மெசேஜ் போடுறாங்க. ஒரு சார் அனுப்புறாரு. நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கறது அது என்னோட டியூட். என்னடா அது கொடுங்கிறது? அதான் ஷேர் பண்ண பிரச்சனை இல்லை. அது எடுத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. நானும் ஒரு காலத்துல நீ அப்படித்தான் எடுத்து படிப்பிச்சா, இல்ல எந்த பிரச்சனை கிடையாது. சரி, அவ எல்லை தனியார் நன்மை, எல்லை தனியார் செலவு. சரி, இப்ப இது ரெண்டு சந்திக்கும் போது உருவாக்குறது தான் பிள்ளை. புரிஞ்சு கொள்ளுங்க.
சந்தையின்படி வார சமநிதி. நாங்க இப்ப காட்ட போறோம் நுகர்வுல வெளிவாரி. அப்ப நுகர்வுல வெளிவாரி காட்டுக்கு என்ன எடுகோல்? உற்பத்தியில் என்ன கிடையாது, வெளிவாரியில தானே பிள்ளை. அப்ப எம்பிசி எதுக்கு சமனா இருக்கும்? எம்எஸ்சிக்கு சமம். எம்பிசி எதுக்கு சமனா இருக்கும் பிள்ளை? எம்எஸ்சிக்கு சமம். இப்ப நாம நுகர்வுல வெளிவாரியை காட்டும் பிள்ளை. அப்ப நுகர்வுல நேர்க்கணி வெளிவாரிய காட்டைக்கு என்ன ஆரம்பிக்கணும்? எம்பிபி எல்லை தனியார் நன்மை. அப்ப என்ன திரும்ப முடிக்கணும்? எம்எஸ்பி எல்லை சமூக நன்மையில முடிக்கணும். நன்மையில ஆரம்பிச்சா நன்மையில தானே முடிக்கணும். நுகர்வுல வெளிவாரிய காட்டுவோம் நாங்க நன்மை கூடாக, உற்பத்தியில வெளிவாரியத்தை காட்டுவோம் செலவுகளுக்கு கூடாக. சொல்லுங்க பாப்பா, இப்ப நுகர்வுல என்ன வெளிவாரி வருது? நேர்க்கணிய வெளிவாரி என்றா அப்ப அது மூன்றாம் தரப்பினருக்கு நன்மை தானடா. சொல்லுங்க போ. நன்மையோட நன்மை சேர்ந்தா அப்ப வார சமூக நன்மை அதிகரிக்கும். நன்மையோட இடையில சேருவது என்னது? ஒரு நன்மை என்றா அப்ப சமூக நன்மை அதிகரிக்கும். அப்ப எம்பிபியை விட எம்எஸ்பி எப்படி காணப்படும்? அதிகமாக இருக்கும். அப்ப மேல் நோக்கி போடும். அப்ப எம் எஸ் பி கோடு மேல் நோக்கி நகருமா? அப்ப இந்த இடைவெளி, இந்த இடைவெளி நாம் சொல்லுவோம் என்ன வெளிவாரி சொல்லுங்க? நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாரி. நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாரி. நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாரி. இப்ப சந்திக்கிற புள்ளி எது? சந்திக்கிற புள்ளி பாருங்க, எம்எஸ்பியும் எம்எஸ்பியும் சந்திக்கிற புள்ளி இது புள்ளி. அப்ப இந்த புள்ளி போடுங்க, சமூகத்துக்கு உகந்த சமநிலை இஎஸ். அப்ப அதன்படி புள்ளி சமூகத்துக்கு உகந்த விலை பிஎஸ், பிரைஸ் ஆஃப் சொசைட்டி. சமூகத்துக்கு உகந்த நுகர்வு மட்டம் கியூஎஸ், குவான்டிட்டி ஆஃப் சொசைட்டி. சமூகத்துக்கு உகந்த நுகர்வு மட்டம். சரி, இப்ப சொல்லுங்க பிள்ளைங்க, மிகையா குறையா? சமூகம் விரும்புகிற நுகர்வு மட்டம் எதிராக சமூகம் விரும்புகிற நுகர்வு மட்டம் கியூஎஸ் தான் சமூகத்துக்கு உகந்த. சமூகத்துக்கு உகந்த சமூகம் விரும்புகிற நுகர்வு மட்டம். ஆனா சந்தையில் காணப்படுகிற நுகர்வு மட்டம் எது? கியூஎம். அப்ப சமூகத்துக்கு தேவையான உத்தம உற்பத்தி நுகர்வை விடவும் சந்தையில நுகர்வு எப்படி காணப்படுது? குறைவா காணப்படுகிறது. அப்ப அங்க என்ன காணப்படும் சொல்லுங்க? குறை நுகர்வு மட்டம். அங்க இருக்கும் குறை நுகர்வு மட்டம். சரியா? அங்க இருக்கும் குறை நுகர்வு மட்டம். சரியாமா? நேர்க்கணிய வெளிவாரிகளின் போது குறையும், எதிர்க்கணிய வெளிவாரிகளின் போது என்ன இருக்கும்? மிகையும் காணப்படும். அதன கதை குறை நுகர்வு மட்டம் காணப்படும். குறை நுகர்வு மட்டும் காணப்படும். சரி, விலைகளை பத்தி சொல்லுங்கம்மா. எப்படியாப்பட்ட விலை, எப்படி இருக்கு விலை சொல்லுங்க? சமூகத்துக்கு உகந்த உத்தம விலையை விட அங்க சந்தை விலை எப்படி காணப்படுது? குறைவா இருக்குன்னா சமூகத்துக்கு உகந்த உத்தம விலையை விட சந்தை விலை குறைவா இருக்கு. அதே நோக்கி இழப்பு காட்டுங்க, மீள முடிய இழப்பு காட்டுங்க. எது கூட காட்டணும்? எது கூட சொல்லி இழப்பு காட்டுறது பிள்ளை? சந்தையின் விலைக்கு கூட கியூஎம் கூட இருக்கு. அப்படியே கியூஎம் கூட மேல இருக்குன்னா ரெண்டு கூட சந்திக்கணும். அப்படின்னா இங்க வருது. இந்த இப்படி வரும் பரப்பு. இந்த முக்கோண பரப்பு தான் நாங்க சொல்லக்கூடிய மீள முடியாது. இது வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் இது கேட்காத ஒரு விஷயம். அப்ப அதனால இது கொஞ்சம் நாம எதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானே பிள்ளை. அப்படிதான் மீள முடியாது. அதை கேட்கலாம் உங்களுக்கு. உற்பத்தியில் நேர்க்கணிய வெளிவாரின் ஊடாக ஏற்படுகிற மீள முடிய இழப்பை வரவில் காட்டுகிறது. நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாரின் ஊடாக ஏற்படுகிற மீள முடிய இழப்பை வரவில் காட்டுகிறது. அப்ப அந்த இடத்துல மீள முடிய இழப்பு என்பது பிள்ளைகள் எண்ணத்தின் காரணமாக ஏற்படுகிறது. குறை நுகர்வின் காரணமாக ஏற்படுகிற ஒரு வள வீண் விரயம் இல்லைன்னா வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மையை தான்
இந்த மீள முடியா இழப்பு என்று சொல்லலாம். நாங்க இதை தேர்ச்சி மூணுலே படிப்போம். பட் இப்போ சும்மா விலை கொடுங்க. மீள முடியா இழப்பு என்பது பிள்ளை மிகை உற்பத்தி மிகை நுகர்வாலையோ அல்லது குறை உற்பத்தி குறை நுகர்வாலையோ வளங்களின் ஒரு பகுதி என்ன செய்யப்பட வீணடிக்கப்பட்டு வள ஒதுக்கீட்டில் என்ன ஏற்பட்ட வினைத்திறன் இன்மை ஒண்ணு ஏற்பட்டா அதுக்கு தான் பேர் சொல்லுவோம் மீள முடியா இழப்பு என்று சொல்ல. இந்த பரப்பு தான் மீள முடியா இழப்பாக இனங்காணப்படும். சரி, அப்ப விலைகளை பத்தி ஒருக்க சொல்லிவிடுங்க. விலைகளை பத்தி ஒருக்க சொல்லிவிடுங்க. எங்கு நுகர்வில் நேர்கணிய வெளிவாரிகளின் போது சமூகத்துக்கு உகந்த உத்தம விலையை விட சந்தை விலையானது குறைவாக காணப்படும். அப்ப நீங்க நுகர்வில எதிர்கணிய வெளிவாரி அப்ப கீழே கொண்டீங்களா அதுக்கு எல்லாம் தானே இப்போ நுகர்வேலி எதிர்கணிய வெளிவாரி அப்படியே மாறி வரும். சரி, அப்ப நீங்க அதை கீழே பார்த்து கொடுங்க. நுகர்வில எதிர்கணிய வெளிவாரிகளால் எவ்வாறு சந்தை தொழில் கட்டாயம் இந்த வரைபடம் எல்லாம் திருப்பி என்ன சரி நீங்க கீர்னா தான் மைண்ட்ல நிற்கும். சரி, பின்ன கீறிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லி விடுறது இல்லை. வினா வரணும் பிள்ளை இப்படி வரவும் வெளிவாரி விளைவுகளால் எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும் வரைபட உதவி கொண்டு விளக்குகனா நீங்க 4 வரைபடமும் கீறிதான் ஆகும். அவன் சில வேலை அந்த மார்க்கிங்ல 2 வரைபடத்துக்கு மார்க்ஸ் கொடுத்தாலும் உண்டு. இல்லைன்னா அப்படி ஒரு வினா கேட்கிறாங்க பிள்ளை. அப்படி ஒரு வினா கேட்கிறாங்க, நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரிகள் நிலவும் போது அங்கு சமூக திறன் மிக்க உத்தம நுகரும் மட்டம் அடையப்படுமா வரைபட உதவி கொண்டு விளக்குது. அப்ப நுகர்வுல எதிர்கணிய வெளிவாரி என்ற மாறித்தானே வரும். அப்ப அங்க சமூகம் விரும்புகிற நுகர்வை விடவும் சந்தையில நுகர்வு எப்படி காணப்படும் உயர்வா தானே இருக்கும். உற்பத்தி நுகர்வு உயர்வா இருக்கும். உதாரணம் சொல்லுங்க, நுகர்வுல எதிர்கணிய வெளிவாரிக்கு உதாரணம் சொல்லுங்க. தீங்கிழைக்கும் பண்ற உற்பத்தி தானே மேன்மையல்ல உற்பத்திகள் தானே பிள்ளை. மதுபானம் சிகரெட் போதை வஸ்துக்கள் அப்ப அதெல்லாம் சமூகம் விரும்புகிற அளவை விடவும் சந்தையில் எப்படி காணப்படும் உயர்வா காணப்படும் பிள்ளை. சரியா, கீரி கொடுங்க குயிக்கா கறி கொடுங்க. சரி, குயிக்கா கறி கொடுங்க. நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரி நாம் இங்க இருக்கிறோம். நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரியால் சந்தை தோல்வி ஏற்படுதல். நுகர்வில் எதிர்கணிய வெளிவாரிகளால் சந்தை தோல்வி ஏற்படுதல். செலவு நலன் தொகை கேள்விக்கொள்ளுங்க. அப்போ எல்லை தனியார் நன்மை என்பிபி, எல்லை தனியார் செலவு என்பிசி. இது ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது சந்தையின்படி சமநிலை, சந்தையில நிலவர விலைப்பிலை பிரைஸ் ஆஃப் மார்க்கெட் குவான்டிட்டி ஆஃப் மார்க்கெட். இப்ப இங்க நுகர்வில் என்ன வெளிவாரி எதிர்கணிய வெளிவாரி வந்தா அப்ப எல்லை தனியார் நன்மையை விட எல்லை சமூக நன்மை என்ன செய்யும். ஏன்னா நன்மையோட எதிர்கணிய தீமை தானே. அப்ப நன்மையோட ஒரு தீமை சேர்ந்தா எதிர்கணியம் தீமை வெளிவாரி என்னமா சேர்ந்தா வார சமூக நன்மை போகும். அப்ப எம்பிபியை விட எம்எஸ்பி எப்படி இருக்கும் குறைவா இருக்கும். கீழ் நோக்கி நடக்குது கூட எம்எஸ்பி. அப்ப இந்த இடைவெளிப்புல நுகர்வில்
எதிர்க்கணிய வெளிவாரிய காட்டும். அவ உற்பத்தியில வெளிவாரி கிடையாது. அப்ப எம்பிசி தான் எம்எஸ்சியாகவும் காணப்படும். எம்பிசி தான் எம்எஸ்சியாகவும் காணப்படும். இந்த ரெண்டு புள்ளிகளும் சந்திக்கும் போது சமூகத்துக்கு உகந்த சமநிலை வரும் இஎஸ், சமூகத்துக்கு உகந்த விலை பிஎஸ், சமூகத்துக்கு உகந்த வெளியீட்டு மட்டம் கியூஎஸ் இருக்கும். சொல்லுங்க வெளியீட்டு நிலைமை. சொல்லுங்க வெளியீட்டு நிலைமை பிள்ளை. சமூகம் விரும்புகிற வெளியீடு கியூஎஸ், ஆனா சந்தையில காணப்படுகிற வெளியீடு கியூஎஸ். அப்ப சமூகத்துக்கு உகந்த உத்தம உற்பத்தி நுகர்வை விட நுகர்வு செய்யற அளவு தானே நாங்க உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். அதான் உற்பத்தி நுகர்வும் சேர்த்து சொல்றேன். அப்ப சமூகத்துக்கு உகந்த உற்பத்தியை விட நுகர்வை விட சந்தையில காணப்படுற நுகர்வு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கும். அப்ப இதைத்தான் சொல்லுவோம் மிகை நுகர்வு மட்டம். மிகை நுகர்வு மட்டம். ஓகே, மீள முடிய இழப்பு பாக்குறேன்னா கியூஎம் கூட இருங்க. கியூஎம் கூட ரெண்டு கோடு சந்திக்கிற புள்ளி இருக்குல்ல. அப்ப இந்த புள்ளியத்தை சொல்லுவோம் மீள முடியாது. விலை நீங்க எழுதிக்கலாமே. அப்ப அங்க சமூகத்துக்கு உகந்த விலையை விட சந்தையில விலை எப்படி காணப்படும்? உயர்வாக காணப்படும். இதுக்கு உதாரணம் மேன்மையல்லா உற்பத்திகளா, மேன்மையல்லா பொருட்கள நுகர்வு, மதுபானம், போதை வஸ்துக்கள், சிகரெட், அந்த மாதிரி மேன்மையல்லா பண்டங்களின் நுகர்வு தான் நாம இங்க எடுத்துக்கோம் உதாரணம். அப்ப வெளிவாரிகளின் ஊடாக எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படும் என்பதை நம்ம 4 வரைபடங்களை காட்டியிருக்கோம். இப்ப அது கீழே உள்ள தலைப்பு பார்த்துக் கொள்ளுங்க. இந்த வெளிவாரி விளைவுகளால் ஏற்படுகிற சந்தை தோல்வியினை சீர் செய்து கொள்வதற்கு எவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்? ஒரு 3 எக்ஸாம் படிக் கொடுங்க. வெளிவாரி விளைவுகளின் காரணமாக தோன்றும் சந்தை தோல்வியை சீராக்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். வெளிவாரி விளைவுகளின் ஊடாக இல்ல வெளிவாரி விளைவுகளால் வரக்கூடிய சந்தை தோல்வியை சீராக்கிக் கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன செய்யலாம்? இப்ப உண்மையிலே வெளிவாரி விளைவுகள் இருந்தால் அது சந்தையின் இல்லைன்னா தனியார் வெற்றிக்கு அழைச்சி செல்லுமா தோல்விக்கு இட்டு செல்லுமா? தோல்வி. ஒரு தனியார் தோல்வி அடைகிறது அரசாங்கம் விரும்ப மாட்டானா? தனியார் தோத்து போட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான? இல்ல. எந்த ஒரு நாட்டின் அரசாங்கத்தின் ஒரு கருவி தான் யாரு பிள்ளை? தனியார். தனியாரை வச்சு கொண்டுதான் அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை வகுப்பாங்க. அரசு இல்லாமல் இருப்பாங்க ஒரு போட்டியை கொடுக்கறதுக்காக. மற்றபடி தனியார் தானே வாங்க மெயின். இப்ப இலங்கை பொருளாதாரத்துல எல்லாம் யோசிங்க, அரசாங்கத்துக்கு பங்களிப்பு ஓரளவுக்கு சொன்னாலும் பொருளாதாரம் இயங்குவது யாரால? தனியாரால தானே. ஏன்னா தனியார் முயற்சிகள் தானே இருக்கு. இப்ப நீங்க பொருட்கள் வாங்க போறீங்கன்னா, நுகர்வு பொருள் வாங்க போறீங்கன்னா, சத்தோசிக்கு போவீங்களா கீழ்ஸுக்கு போவீங்களா? எங்க போவோம் நம்ம? கீழ்ஸுக்கு காகில்ஸுக்கு. சத்தோசிக்கு போவோம் இருந்தாப்புல ஒரு நாள் கொஞ்சம் வச்சு பாருங்க. நம்ம பெருசா நாங்க விரும்புற ஒரு உணவகத்துக்கு போறோம்னா எங்க போவீங்க? சம்பகார ஹோட்டலுக்கு போவீங்களா? இருக்குதானே? அப்படி இருக்குதா? இல்லாம இல்லையா? அப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தனியார் நல்லா கவனிச்சுக்கோ, தோல்வி அடைகிறது தனியார், தோல்வி அடைறது அரசு என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். அப்ப இந்த வெளிவாரிகளால சந்தை பொருளாதாரம் தோல்வி அடைய போகுதுன்னா அப்ப யார் தலையிட்டு? அரசு தலையிட்டு எவ்வாறு அந்த வெளிவாரிகளை கட்டுப்படுத்துறது, வெளிவாரிகளை கட்டுப்படுத்தி எவ்வாறு சந்தை தோல்விகளை
தவிர்க்கிறது. உங்களுக்கு அது புரியுதான் பாருங்க. முதல்ல வெளிவாரி எவ்வாறு சந்தை தோல்வி ஏற்படுத்தும். சரி, சந்தை தோல்விக்கான வரவிலக்கணம் என்ன? அருமையான வளங்களை, சமூகத்துக்கு உகந்த வலையை ஒதுக்கீடு செய்ய தவறுகிற சந்தர்ப்பம் தானே சந்தை தோல்வி. வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மையால, வருமான பங்கீட்டுல சமத்துவம் இன்மையாலதான் சந்தை தோல்வி வரும். அப்ப வெளிவாரியின் ஊடாக வெளிவாரிகள் உள்ள போது அங்கு மிகை உற்பத்தியோ மிகை நுகர்வோ குறை உற்பத்தியோ குறை நுகர்வோ தோன்ற அங்க சமூக திறன் வாய்ந்த ஒரு உத்தம வெளியீடு அடையப்படாது இருக்கும். அதனால வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன் இன்மை ஏற்பட்டு தந்த பொருளாதார தோல்விக்கு செல்லும். அப்ப இந்த வெளிவாரிகளை கட்டுப்படுத்தி எவ்வாறு சந்தை தோல்விகளை தவிர்க்கலாம் என்பதுக்கான காரணங்கள் தான் நான் எனக்கு கொடுத்திருக்கேன். சரி, அப்ப வினாவிலை கொள்ளுங்க. அப்ப வெளிவாரி விளைவுகள் காரணமாக தோன்றுகிற சந்தை தோல்வியை சீராக்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன பிள்ளை? சரி, ஒண்ணு பாருங்க, சுற்றாடல் மீது வரி விதிப்பு. அப்ப உற்பத்தி நிறுவனங்களோட செயற்பாடால இல்ல நுகர்வோரோட செயற்பாடால சுற்றாடல்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதுக்கு எதிராக வரி விதிக்கிறது. அதான் சுற்றாடல் வரி விதிப்பு. அனுமதி பத்திரம் வழங்குறது. சில வேலைகளுக்குள்ள இப்ப ஆத்துல மண் அகல்றது, என்ன பிள்ளை, ஏதாச்சும் ஒரு பிரதேசத்தை கண்டு அங்க போயிட்டு பத்தாள் தோன்றது, இதெல்லாம் தனியார் செய்வான செய்ய மாட்டேன்னு செய்வான். பட் இதுகளுக்கெல்லாம் பிள்ளை அரசு என்ன செய்யணும்? அனுமதி கொடுத்தாகணுமே. என்னென்ன பிள்ளை அது ஒரு வெளியாறு ஏற்படுத்தாதோ ஏற்படுத்த. இப்ப ஆத்துல மணல் அகதி யாருக்குமே தெரியாது. அவன் ஊர் மக்கள் அந்த ஆத்துல தான் போய் குளிப்பானுங்க. ஒரு வாரமா குளிக்கல, ஒரு வாரமா ஆத்துல போய் குளிக்கல, மறுநாள் வீட்டிலேயே குளிச்சுட்டாங்க அப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அந்த ஊர்ல கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிருக்காங்க, ஆத்துல இருந்து மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. சரி, ஒரு வாரம் முடிய குளிக்க போறாங்க. சரி, அதோட போயிடுச்சு. மண்ணெல்லாம் எடுத்தா நீங்க பெரிய பள்ளமாயிருமே. இப்ப இதெல்லாம் எதிர்கணி வெளிவாரியா? எதிர்கணி வெளிவாரத்துல பிள்ளை. அப்ப இதுகளுக்கெல்லாம் முறையான அரசாங்கத்தில் என்ன இருக்கணும்? அனுமதி இருக்கணும். மணல் அகழ்தல் இருக்கட்டும் பிள்ளை, இல்லைன்னா ஒரு மாணிக்கங்கள் எடுக்கிற சுரங்க தொழிலா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அனுமதி பத்திரம். காடுகளை அழிக்கிறதா இருக்கட்டும், அனுமதி பத்திரம் எடு. சரி, எடுத்து நேர்கணிய வெளிவாரிகளுக்கு மானிய வழங்கணும் பிள்ளைகளா. நன்மையான உற்பத்திகளா இருந்தா அரசாங்கம் அதுக்கு என்ன செய்யணும் பிள்ளை? ஊக்குவிப்புகளை கொடுக்கணும். அதான் நேர்கணிய வெளிவாரிகளுக்கு மானிய வழங்கணும். அடுத்து அரசின் நேரடி கட்டுப்பாட்டு கொள்கைகளை செயற்படுத்தணும். இப்ப அரசின் நேரடி கட்டுப்பாடு பிள்ளை. அப்ப அரசாங்கம் சரியா கண்காணிப்பு செய்யணும். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இரவு 10 மணி அளவுல பிள்ளை இப்ப இந்த பார் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். சரி, போயா தினங்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் மதுபான கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணணும். அப்ப இதெல்லாம் சரியா கடைபிடிக்கிறாங்களா என்பதை என்ன செய்யணும்? அரசாங்கம் கண்காணிப்பு செய்யணும் பிள்ளை. அடுத்து அரசினால் கண்டப்பணம் மறைவிடுதல். இப்ப சூழலுக்கு பாதகமான பாதிப்பான வேலைகள் செய்வது. வாகனம் ஓடிட்டு போகணும் பாத்திருக்கலாம், ஹெல்மெட் போடாம வீலிங் எல்லாம் பண்ணிட்டு போகணுங்க பாத்திருக்கலாம். இப்ப அதெல்லாம் என்ன செய்வாங்க? அரசாங்கம் பார்த்து நல்லா இருக்குப்பா செய் அப்படின்னு ஊக்குவிப்பானா? இல்லையே, அவளை கூப்பிட்டு தண்டப்பணம் ஃபைன் போட்டு விட்டுவானுங்க. உற்சாவிக்கு போட்டு நீதிமன்ற ஃபைன், தண்டப்பணம் அறுவடை. அடுத்து தனியாருக்கு ஆலோசனை வழிகாட்டுதல் கொடுக்கறது கிடையாது. தனியாரை கூப்பிட்டு இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கணும். சிம்பிளா சொன்னா, நேர்கணிய வெளிவாரிகள் காணப்பட்டா அதை ஊக்குவிக்கிறதுக்கு அரசு இயங்கணும். அது எதிர்கணிய வெளிவாரிகள் காணப்பட்டா அதை மட்டுப்படுத்துறதுக்கு அரசு இயங்கணும் பிள்ளை. ரைட்? அப்ப நேர்கணிய வெளிவாரிகள் காணப்படும் போது அதை ஊக்குவிப்பதற்காகவும், எதிர்கணிய வெளிவாரி விளைவுகள் காணப்படும் போது அதனை மட்டுப்படுத்துவதற்காக தான் பிள்ளை அரசு இயங்க வேண்டும். இதுதான் ஓகேதானே? அப்ப என்ன வெளிவாரிகள் ஊக்கப்படுத்தணும்? நேர்கணிய வெளிவாரி. என்ன வெளிவாரிகளை கட்டுப்படுத்தணும்? எதிர்கணிய வெளிவாரிகளை கட்டுப்படுத்த முடியும். சரி, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நேர்கணிய வெளிவாரிகளை ஊக்கப்படுத்த பெரும்பாலும் மானியம் வழங்குவாங்க அல்லது வரிகளை குறைப்பாங்க. எதிர்கணிய வெளிவாரிகளை கட்டுப்படுத்த பெரும்பாலும் என்ன விதிப்பாங்க? வரிகளை விதிப்பாங்க. வரிகளை அதிகரிப்பாங்க. சரி, வாசிக்கொள்ளுங்க. அப்போ அரசானது நேர்கணிய வெளிவாரி செயற்பாடுகளை ஊக்கப்படுத்த முயற்சிப்பதுடன் எதிர்கணிய வெளிவாரி செயற்பாடுகளை திருத்திக் கொள்வோம். எதிர்கணிய வெளிவாரி செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கும். இதற்காக பிரதானமாக நேர்கணிய வெளிவாரிகளை ஊக்கப்படுத்த மானியங்களை வழங்குவர்.
அல்லது பிள்ளைகள் வரிகளை குறைப்பாங்க. மானியங்களை வழங்குவாங்க அல்லது வரிகளை குறைப்பாங்க. பெரும்பாலும் நேரில் வரிகளை குறைப்பாங்க. நேரில் வரிகள் தான் உற்பத்திகள் மீதான வரி. நேரில் வரிகளை குறைப்பாங்க. நேர் வரிகளை குறைச்சா அது வேற பாதக விளைவுகளை ஏற்படுத்தி போடும். நேரில் வரிகளை தான் குறைக்கணும். அதே மாதிரி எதிர்க்கணிய வெளிவாரி செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வரிகளை அதிகரிப்பர். எதிர்க்கணிய வெளிவாரிகளை கட்டுப்படுத்த பிள்ளைகள் பெரும்பாலும் வரிகளை அதிகரிப்பர். இதோட வெளிவாரிகள் பெரும்பாலும் முடியுது பாரு. அந்த கீழே உள்ள 7வது வினா, 8வது வினா, 9வது வினா பாருங்க. 7வது வினா, 8வது வினா, 9வது வினா வரைபடங்களை பார்த்து அதுக்கான பதில் சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க. குறித்த பண்டத்தின் எல்லை சமூக நன்மை, எல்லை தனிப்பட்ட நன்மை, எல்லை சமூக செலவு, எல்லை தனிப்பட்ட செலவு வரைவு தந்திருக்கா? சரி, இப்போ இந்த வரைவின்படி எவ்வகையான பண்டமாகும் இது? இது என்ன பொருள் தான் நம்ம கேட்டிருக்கு. அப்ப நீங்க இதை எப்படி பார்த்துக் கொள்வீங்க? இந்த கோடுகள் நகரைக்க சில வேலைகள்ல இப்படி 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 நகர்த்தி விடுவாங்க. சமாந்தரமாக நகர்த்தலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பிரிந்து செல்றது மாதிரி நகர்த்தலாம், அதுல பிரச்சனை கிடையாது. சரி, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வரைவின்படி இது எவ்வகையான பண்டம். நீங்க அதை எப்படி செக் பண்ணி போடுவீங்க? அவனை பாருங்க, என்ன கோடு நகர்ந்திருக்கு? கேள்வி கோடு தானே. அப்படின்னா நன்மை தானடா. எம்பிபி மேல இருக்கா? சொல்லுங்க. எம்பிபி மேல இருக்கு. எம்பிபி இப்படித்தானே, அந்த கோடு இப்படித்தானே வந்திருக்கு. அப்ப எம்எஸ்சி மேலேயே கீழே வந்திருக்கு. பாருங்க, வரைபடத்தை பாருங்க சும்மா. அப்ப எம்பிபியை விட எம்எஸ்பி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்கு. அப்ப தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மை குறைஞ்சிருக்கு. இப்படிதான் வந்திருக்கு கோடு. அப்ப அது என்ன சொல்லுங்க? நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி. அப்ப நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரினா மேன்மை அல்ல பண்டம், தீங்கிழைக்கும் பண்டம். தீய பண்டம் இல்ல, நான் படிச்சிருக்கோம். தீய பண்டம் நுகர்வுக்கே பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி. சரி, அது 8வது பிள்ளை. அது மேலுள்ள வெட்டி போட்டு அனுப்பணும். அருகில் சொல்லி 8வது என்ன பாருங்க. அருகிலுள்ள வரைபடத்தில் காட்டப்படுவது, அருகிலுள்ள வரைபடத்தில் காட்டப்படுவது அப்ப என்ன கோடு நகர்ந்திருக்கு? எம்பிபி கோடு நகர்ந்திருக்குடா. எம்பிபி எம்பிபி இப்படித்தானே போயிருக்கு. இது என்னது? எம்பிபி. இது எம்எஸ்பி மேல் நோக்கி தானே போயிருக்கு. அவ தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மை எப்படி இருக்கு? உயர்வா இருக்கு. அவ தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மை உயர்வா இருக்குன்னா அப்ப அது நுகர்வில் என்ன வெளிவாரி? நேர்க்கணிய வெளிவாரி. சரிங்கப்ப, 4வது வரை 5வது நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாரி பிழை. சரி, அடுத்து 9வது வினா. நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாரி நிலவும் போது நேர்க்கணிய நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாரி. நுகர்வுல நேர்க்கணிய வெளிவாரி நிலவும் போது சொல்லுங்க, தந்த விலையானது சமூகத்துக்கான விலையை விட எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். வரைபடம் பாத்தீங்கன்னா பதில் வந்துடும். முதலாவதான் தந்த விலையானது சமூகத்துக்கான விலையை விட குறைவாக இருக்கு. சரி, 10வது அதுக்கு அடுத்த பக்கம் 10வது இருக்கு. 12ஆம் பக்கம் பாருங்க. ஒரு பொருளின் நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரியை ஏற்படுத்துமாய் மாத்துக்கமா நேர்க்கணியத்தை மாதிரி எதிர்க்கணி. அந்த நேர்க்கணி என்ற வார்த்தையை மாற்றி விடுங்க, எதிர்க்கணின்னு சொல்லி. ஒரு பொருளின் நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரியை ஏற்படுத்துமாயின் அவ்வாறான பொருளின் சந்தை சமநிலையின் போது எது உண்மையாக இருக்கும்? எதிர்க்கணிய வெளிவாரி இருந்தா இது என்ன? நுகர்வில தானே சொல்றாங்க.
அப்ப நுகர்வுல எதிர்க்கணி வழி வந்து வரப்படும். அப்ப அங்க சொல்லுங்க, தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மை எப்படி இருக்கும்? குறைவா. மாறி சொன்னீங்கன்னா சமூக நன்மையை விட தனிப்பட்ட நன்மை உயர்வா இருக்கும். தனிப்பட்ட நன்மையை விட சமூக நன்மை குறைவுனா மாறி சொல்லுங்க, சமூக நன்மையை விட தனிப்பட்ட நன்மை உயர்வா இருக்கும். தேடுங்க விட ரெண்டாவது என்ன பிள்ளை? எல்லை சமூக நன்மையானது எல்லை தனியார் நன்மையை விட குறைவாக இருக்கு. சமூக நன்மை தனியார் நன்மையை விட குறைவா இருக்கு. சரி, இப்ப பாருங்க அடுத்த வச்சு அதுக்கு முன்பக்கம் பாருங்கம்மா, அதெல்லாம் ஒரு அரை மணித்தியாலும் படிச்சாவே அதெல்லாம் படித்துக் கொள்ளலாம். சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் செயற்பாட்டை விமர்சிப்பர், அதுக்கு நாங்க பார்த்துக் கொள்வோம். சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வரி. இது எல்லாம் குயிக்கா முடிஞ்சிடுமா? வரி, அடுத்து அரசாங்க செலவினம், அரசாங்க கடன் பார்த்தா அதோட சேர்த்து நான் பெரும்பாலும் இந்த மாதத்துக்குள்ள முடிச்சிடுவோம். அப்ப அடுத்த மாதம் 9, 10 முடிச்சிட்டோம்னா அப்ப 11 மட்டும் தான் பேலன்ஸ். இந்த மாதம் கடைசியில உங்களுக்கு அழகு 3 செமினார் நடக்கும். சரி, நாளைக்கு எக்ஸாம் ரெடி ஆகி சொல்லுங்க.